நம சிவாய. இப்போது நாம திருப்பூர் பெரியபாளையம் கூலிப்பாளையம் 4 ரோடு அருகில் அமைந்துள்ள சுக்ரீஸ்வரர் கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுல ஏற்கனவே நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தான். இதுல மிக அரிதான விஷயத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இங்க வந்து பஞ்சபூத ஸ்தலம்னு சொல்றாங்க. 5 லிங்கம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து மூலவரே வந்து அக்னி லிங்கமாக வடிவமைக்கப்பட்டு அருள் புரிகிறாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இதுல நாம என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம யோசிச்சோம்னா, எப்பொழுது நம்ம சாதாரணமா பிரகாரத்தை வந்து நாம சுத்தி வருவோம். அந்த பிரகாரத்துல என்ன இருக்குன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கும், மற்றபடி துர்க்கை வச்சிருப்பாங்க, மற்றபடி நவகிரகம் இருக்கும், மற்றபடி பைரவர் இருக்கும். இந்த கோயில்லையும் அந்த சன்னதிகள் அத்தனையும் உள்ளது. அதை விட அதி விசேஷமான பஞ்சபூதங்களை குறிக்கின்ற தத்துவத்தை பற்றி லிங்கங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதுல வந்து காற்றை குறிக்கக்கூடிய வாயு லிங்கம் அமைந்துள்ளது. இது எங்க இருக்குதுன்னா பிரகாரத்துக்கு வெளியில வில்வமரத்துக்கு கீழே அரூபமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம காற்றை வந்து பார்க்க முடியாது, மூச்சு காற்றை வந்து நம்ம பார்க்க முடியாது, உணரதான் முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை கொடுக்கறதுக்காக இந்த லிங்கம் வந்து இங்க பிரதிஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாயு லிங்கத்தை பற்றி, வாயு லிங்கத்தை வழிபடுறவாசி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. சுவாச கோளாறு, சுவாச மண்டலத்தின் பிரச்சனைக்கு இந்த வாயு மண்டல லிங்கத்தை வழிபட்டால் நுரையீரல் சீராக இயங்கும் என்பது இதனுடைய கோட்பாடு. அடுத்தது நாம குபேர லிங்கத்துக்கு போலாம். இதனுடைய என்ன தத்துவம் அப்படின்னா, இந்திரனே குபேரனை வழிபட்டதாகவும் ஒரு வரலாறு உள்ளது. இப்ப நாம திருப்பூர் தொழில் நகரமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த குபேரை வழிபட்டு பொருளாதார ரீதியாக நாம் வளர்ச்சி அடையவும் கடன் தொல்லை நீங்கவும் இந்த குபேர லிங்கத்தை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்தால் நமக்கு நல்ல வருமானமும் மன நிம்மதியும் கிடைக்கும் என்ற ஐதீகம் இந்த குபேர லிங்கத்தின் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது. பொருள் எல்லாம் நம்ம ஈடுறோம், கடன் அடையுது. அடுத்தது நாம் எங்கே போவோம்? நிம்மதிக்கு போவோம். அந்த நிம்மதியை தேடி இருக்கிற லிங்கம் வந்து ஈசான்ய லிங்கம். ஈசான்ய லிங்கம் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. சிவனுக்கு உரிய திசை வடகிழக்கு திசை. இந்த ஈசான்யம் என்பது என்னென்ன, முழு முதற் புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க ஈசான்யம் என்பது. இப்போ முழு முதற் புள்ளி ஈசான்ய லிங்கத்தை வணங்கினோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதல்ல மன அமைதி கிடைக்கும், மாணவர்களுக்கு வந்து நல்ல கல்வி திறன் கிடைக்கும். இப்படி இக்கோயிலை சுற்றி வரும்போது வாயு லிங்கத்தோட கூடிய குபேர லிங்கமும் ஈசான்ய லிங்கமும் இருப்பது அதி விசேஷமானதுன்னு சொல்றாங்க. பிரகாரத்தை வந்து நம்ம முழுமையா வலம் வரும்போது அஷ்ட திக்கு அப்படின்னு சொல்றாங்க. அஷ்ட திக்கு என்பது 8 திசைகள். 8 திசைகளுடைய பேராற்றல் நாம் இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது இறைவனின் பேராற்றலை நாம் உணர முடியும் என்ற தத்துவத்தையும் இக்கோயில் மூலமாக நாம் அறிய முடிகிறது. இப்போ நாம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக சிவன் கோயிலில் வந்து கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தை வணங்கிட்டு தான் நாம் வந்து மூலவரை தரிசனம் பண்ணுவோம். இந்த கோயிலில் என்னென்னா கொடிமரமும் கிடையாது, நவகிரகமும் கிடையாது. ஏன் நவகிரகம் இல்லை அப்படின்னு ஒரு காரணம் நம்ம யோசித்தோம்னா, இறைவன் வந்து இங்கே அக்னி லிங்கமாகவே அந்த இறைவன் அடக்கிற சக்தி அத்தனையும் அதீத விசேஷமும் இந்த மூலவர் சக்திக்கு கட்டுப்பட்டது. உலகத்தில் வந்து சக்தி இல்லையே சிவம் இல்லைங்கிறாங்க. அதை நம்ம வந்து வார்த்தையால் படிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே தத்ரூபமாக கொடிமரத்துக்கு பதிலாக பத்ரகாளி அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. பத்ரகாளி அம்மனும் உண்டு. 2வது இறைவனின் அக்னி லிங்கம் மூலவரின் வலது பக்கம் ஆவுடை நாயகி என்ற அம்பாலும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. நாம் இந்த பத்ரகாளி இவள் வந்து ஆணவம், கண்மம், மாயை இதை 3ம் தகர்த்து எறியக்கூட அதிஸ்வரூபமான சக்தி தேவதை. நாம் போய் வணங்கும் பொழுது நமக்கு கண்மம், மாயை, ஆணவம் இதையெல்லாம் அந்த இடத்தில் சமர்ப்பித்து விட்டு நாம் மூலவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆகம நியதிப்படி இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த கோயில் வந்து ஒரு கற்கோயில். இந்த கோயிலை வடிவமைச்ச ஸ்தபதியை பற்றி ஒரு அருமையான வரலாறு நிகழ்வை பற்றி நாம் நினைவு கூறலாம். இந்த ஸ்தபதி என்னென்னா, பேரூர் கோயிலில் வந்து ஒரு பணி செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ தான் அவர் வந்து புதுசாக கல்யாணமாகி மனைவி அவருடைய அது வந்து என்ன ஏதுன்னு தெரியல நமக்கு.
ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி வரலாற்று குறிப்புகள் வந்து ஸ்தபதியை பற்றி தெரியாது. அவர் மனைவியை புதுசாக கல்யாணம் பண்ண மனைவியை அவர் ஊரில் விட்டுட்டு இங்கே பேரூர் கோயிலில் வந்து அவருடைய சிற்ப வேலையை வந்து தொடங்கி அவர் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது வந்து எத்தனை நாள் இந்த வேலைகள் நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படி அவர் வந்து அந்த கோயிலை வடிவமைச்சு சிற்பங்களை அழகாக மெருகூட்டி பண்ணும்போது பல காலங்கள் ஆயிடுது அவருக்கு. அப்போ அந்த மன்னன் வந்து இவருடைய சிற்ப வேலையை பார்த்துட்டு நம்ம சுக்ரீஸ்வரர் கோயில் பெரியபாளையத்தில் உள்ள கோயிலுக்கு அவரை அனுப்பியவதாகவும் செவி வழி செய்து கதைகளும் சொல்கிறாங்க, பொதுவாக வந்ததாகவும் நாம் இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இதனுடைய புராண மண்டபம் பார்த்தாக்கா ஏன் இது வந்து ஏன் ஒத்து போச்சு, அந்த ஸ்தபதி தான் இங்கே வந்தாரா அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்கு வருது இல்லையா? அப்போது அங்கே அர்த்தஜா மண்டபத்தில் செதுக்கின சிற்பங்களும் சுக்ரீஸ்வரர் கோயிலில் செதுக்கின சிற்பங்களும் ஒரே மாதிரி உள்ளன. அப்போ நமக்கு அந்த ஸ்தபதி வந்து இங்கே வேலைகள் செய்துள்ளார் அப்படிங்கிறது ஒரு சான்றாகவும் நமக்கு தெரியுது. இப்படி அவர் ஸ்தபதி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இளமையில் வந்தவர் முதுமை நிலையை அடைஞ்சிருவார் அந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்கு. ஆனால் அவருடைய மனைவி இவருக்காக காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க ஊர்ல காத்துட்டு இருக்கும்போது மனைவிக்கு வந்து எதுவுமே தெரியாது. ரெண்டாவது ஒரு வாகன வசதியை கொண்டு போய் இவருடைய நிலைமையை எடுத்து சொல்றதுக்கான செய்தி தொடர்பும் கிடையாது அந்த காலத்துல. ஏன்னா நீங்க நடந்து போகணும், இல்லாட்டி மாட்டு வண்டியில போகணும். எப்படி அவர் மனைவிக்கு வந்து நீங்க தொடர்பு சொல்லி தகவலை சொல்ல முடியும்? இதுவும் அந்த காலத்துல வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது மனைவி என்ன பண்றாங்க, காத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. காத்துக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, இறந்து போய்விடுவதாக ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனா அந்த மனைவிக்கு கணவன் இறந்தது தெரியாது. அதான் அவங்களுக்கு தகவல் தொடர்புல எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவர் நேரா சொர்க்கத்துக்கு போயிடுறதாக ஐதீகம் சொல்றாங்க, அவருடைய செயல்பாடுகளும் சொல்றாங்க. சொர்க்கத்துல தான் அவர் மனைவியை வந்து அவர் பார்க்கிறாரு. இந்த ஸ்தபதி வாழ்க்கையின் மூலம் தம்பதியின் ஒற்றுமை, மன ஒருமைப்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். சரி, இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா கணவன் இறந்தது தெரியாமலேயே அவளுக்கு ஒரு மாங்கல்ய பாக்கியமும் சொர்க்க பதவியும் கிடைத்தது என்றால் அவர்களுடைய மனப்புரிதல் வந்து நமக்கு ஒரு சான்றாக எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கிறோம். மாங்கல்ய பாக்கியம் மகேசன் பாக்கியம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிராமத்து வழக்கத்தில் சொல்லுவாங்க. இந்த எண்ணத்தை மனதில் வைச்சுட்டு கொங்கு மண்டல பெண்கள் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு இவங்க மாங்கல்ய நோன்பு வழிபடுறாங்க. ஏன் திருவாதிரை நட்சத்திரத்துல மாங்கல்ய நோன்புன்னா அன்னைக்கு தான் அவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிருக்கார். தம்பதியின் ஒற்றுமையை நினைவு கூர்ந்து அதனால தான் இந்த கோயிலுக்கு மாங்கல்ய நோன்பிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பது தெரிகிறது. பெருமை வாய்ந்த சுக்ரீஸ்வரர் ஆலயத்தை நாமளும் சென்று வழிபட்டு நாமும் வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம். ஓம் நம சிவாய.